கீழடி ஆய்வே யார் நடத்துறது? ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தானே. இதுவரை கீழடியில நடந்திருக்கின்ற ஆய்வுகள் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் நடத்தியிருக்கு. இப்ப இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸும் கூட சரியாக ஆவணப்படுத்தினால்தான் உலகு ஏற்றுக்கொள்ளும். அதுக்கான காலம்தான். அதுக்குள்ள இவங்க எதுல எடுத்தாலும் பிரிவினைவாதம். என்ன நான் கேட்கிறேன், தாய்மொழி தமிழை வெறும் பேச்சு மொழியாக ஆக்கிய தீய சக்தி திராவிடியன் ஸ்டாக் அரசு. தமிழுக்கு துரோகம் இழைத்தவர்கள் கருணாநிதி குடும்பத்தின் ஆட்சியாளர்கள். அதனால மத்திய அரசாங்கம் எல்லா விதத்திலும் கீழடி பற்றிய உண்மைகள் ஆவணங்கள் உலக ரீதியிலாக அதுக்கான அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு என்ன பணி செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கு. இது ஏற்கனவே கல்ச்சரல் மினிஸ்டர் அறிவிச்சும் இருக்காரு. ஆனா இவங்க அதையும் என்னவோ மத்திய அரசாங்கம் தடுக்கிறது. பாத்தியா என்ன வேஷம் போடுறது? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சவால் விட்டுருக்காரு. Who is this Rahul? I not only oppose BJP, I not only oppose RSS, I oppose Indian state னு சொன்ன தேச துரோகி, இந்த நாட்டின் எதிரி. நான் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை. I oppose Indian government னு சொன்னா I can understand. I oppose central government னா I can understand. I oppose Indian state னா என்ன அர்த்தம்? இந்த நாட்டை எதிர்க்கிறேன்னு சொன்ன ஒரு தேச விரோதியின் பேச்சை நீங்க கேள்வி என்கிட்ட கேட்கறதே ரொம்ப எனக்கு அவமானமா இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியோட எஸ்ஐ மண்ண படுகொலை பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் படுகொலைகள் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு மாநில அரசு எந்த நடவடிக்கை மேற்கொள்ளுது? அதாவது 25 லாக்அப் டெத்து, போலீஸ் கஸ்டடியில கொல்லப்பட்ட உயிர்கள். அது தவிர இந்த 50 மாதங்கள்ல 6700 கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகள் நிறுத்தப்பட வேண்டுமானால் ஒரே இது என்னவா இருக்கும்? இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான கையாலாகாத தீய அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அது தவிர வேற வழியே இல்லை நமக்கு. நன்றி. பாஜகவோட தாவேக்கா அவர் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற இது தீவிரமாக பரவி. அதுக்கு என்ன சார்? அதாவது திருமணம் பண்ணி குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா அது யோக்கியமான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி அரசியல் அப்படித்தான் பார்க்குது. நாங்கள் யாரோடு உறவு வைத்திருந்தால் 1998 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி, 99 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி. இதெல்லாம் மறைமுகமாவா? இந்த எங்களுக்கு கள்ள உறவும் தெரியாது, அரசியல் தவறான நடவடிக்கையும் தெரியாது. பிஜேபி யாரோடு கூட்டணி என்றாலும் வெளிப்படையாக கூட்டணி வைக்குமே ஒழிய இந்த மாதிரியான உறவுகள் பற்றி பேசுறது கூட கிசுகிசுக்கு பிரகாசமா இருக்கும். ஏன்னா அது நீங்க எப்பவுமே எதிரி கேம்ப் எப்படி இருக்கு மனோநிலைன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அறிவித்த 6 மணி நேரத்திற்குள் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் பதட்டத்தோடு இந்த கூட்டணியை விமர்சித்தாரா இல்லையா? உங்களுக்கு ஏன் பதட்டம்? ஈவன் பிஜேபி உங்களோட கூட வச்சிருந்திருக்கோம். அதனால இவர்களுக்கு ஏன் பதட்டம்? இன்று எதிரி முகாமே கலகலத்து போயிருக்கிறது. அதனாலதான் நண்பர் வைகோ எனக்கு கூடுதல் சீட்டு வேணும் கேட்கிறார். விசிகா திருமாவளவன் எங்கள் கூட சீட்டு வேணும்னு கேட்கிறார். காங்கிரஸ் கட்சி கூடவும் சீட்டு வேணும், ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்னு பேசியிருக்கா. இதெல்லாம் ஏன்? எப்ப எதிர் முகாம் கலகலக்குதோ அங்க டிமாண்டும் கூடும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால we are on a strong footing. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.